Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. செத்து போனவங்க நீக்கிறாங்க, 2 இடத்துல ஓட்டிங் இருக்கிறவங்க நீக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் தகுதியானவர்களா? 7 கேள்வியும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒப்பு சொத்து எல்லாம் போச்சு. 2020 ஆதாரையும் வாக்காளர் அடையாள அட்டையும் 2ஐயும் லிங்க் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். முதல்ல நீங்க தான். அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது ஒரே மாசத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கினார்கள். உரிமையை கள்ள ஓட்டு போட்டு பறித்தவர்கள் நீங்க. அதனால இந்த கேள்வி கேட்டாங்க, வாக்காளர்களுக்கு எதிராக எப்போது எப்படி எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டது என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? தலைமை தேர்தல் கமிஷனருக்கு முதல்வர் ஸ்டாலின் 7 கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவரது கேள்விகளுக்கு தமிழக பாஜக மாநில பொருளாளர் சேகர் விளக்கம் அளித்துள்ளார். இன்று காலை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு 7 கேள்வி கேட்டிருக்காரு. கேட்ட உடனே பயந்தே போனேன். எப்படி அப்பா 7 கேள்வியா? ஒரு கேள்வி கேட்டாலே பதில் சொல்றதுக்கு நம்ம நிறைய படிக்கணுமேனு 7 கேள்வியும் பார்த்ததுக்கு அப்புறம் உப்பு சப்பு எல்லாம் போச்சு. 6 கஞ்சி மாதிரி இருக்கு. ஏற்கனவே என்னன்னே தெரியல எனக்கு. தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி கொடுக்குற IAS ஆபீசர்களுக்கெல்லாம் எவ்வளவு கோபம் அவர் மேல தெரியல. இப்படியெல்லாம் ஒரு LKG பையன் கூட பதில் சொல்ற கேள்வி எல்லாம் இது கொடுத்துட்டாரு. இருந்தாலும் கேள்வியும் கேட்டு பதிலையும் உங்கள் முன்னால வைக்கிறேன். ஸ்டாலின் அவருடைய எலெக்ஷன் சம்பந்தமான மிகப்பெரிய அந்த PhD அறிவை நீங்க பார்த்து பாராட்டுங்க. முதல் கேள்வி கேட்டிருக்காரு, வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர்? முதல்ல எலெக்ஷன் கமிஷன் என்பது ஸ்டாலினுக்கு தெரியும். மொத்தமே 550 உறுப்பினர்கள் தான், ஊழியர்கள் தான் இருக்காங்க. எலெக்ஷனை நீக்குதல், சேர்த்தல், அடித்தல், திருத்தல் என்ப அத்தனை விஷயத்தையும் மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் தான் செய்யறாங்க. ஆசிரியர்கள், பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் இவங்க தான் செய்கிறார்கள். இவங்க செய்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறாங்க. அவங்க அதை அப்படியே அப்லோட் பண்றாங்க, அப்ரூவ் பண்றாங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால முழுக்க மாநிலத்தினுடைய அரசாங்க மெஷினரி தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை செய்கிறது. எக்ஸிகியூட்டிங் அத்தாரிட்டி இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால இதை மனசுல வச்சு நம்ம இதை பார்ப்போம். இந்த நீக்குதல், ஒவ்வொரு இடம் விட்டு இடம் மாறி போகிற மைக்ரேஷன் அவங்கள நீக்கிறாங்க. செத்து போனவங்களை நீக்கிறாங்க. 2 இடத்துல ஓட்டிங் இருக்கிறவங்கள நீக்கிறாங்க. இந்த ஆட்கள் எல்லாம் நீக்கினா, இந்த வாக்காளர் நீக்கினா இவர்கள் எல்லாம் தகுதியானவர்களா? இந்த தகுதியை தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்களா? எனக்கு புரியல. 2வது கேள்வி கேட்டிருக்கிறாரு, புதிய வாக்காளர் பதிவு வழக்கத்திற்கு மாறாக குறைவாக உள்ளது. 18 வயது நிறைந்த இளம் வாக்காளர்கள் எத்தனை பேர் சேர்க்கப்பட்டனர்? ஸ்டாலின் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் அப்டேட் பண்றதை பாக்குறதே இல்லை போல இருக்கு. வாரமோ அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகோ எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய வாக்காளர் பட்டியலை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல பாருங்க. 2வது, படிவம் கொடுத்து 18 வயசாகட்டும் 20 வயசாகட்டும் புதுசாக வாக்காளராக சேரக்கூடியவங்க யாரானும் படிவம் கொடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தா அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள், மறுக்கப்படுவது இல்லை. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட், உண்மையான டாக்குமெண்ட் கொடுக்கறவங்களுக்கு மறுக்கப்படல. அதனால வாரம் அப்டேஷன் ஆகிறத தயவு செய்து ஸ்டாலின் பார்த்துட்டு இனிமே இந்த கேள்வி கேட்காதீங்க. 3வது கேள்வி கேட்டிருக்காரு, வாக்காளர் பதிவு சட்டம் 1960 கீழ் கொடுக்கப்பட்ட விசாரணை மற்றும் 2 முறையீடு நடைமுறைக்கான காலவரையால் பீகாரில் அதிகமான வாக்காளர்களை நீக்கும் வாய்ப்பை எவ்வாறு தவிர்க்க போகிறீர்கள்? நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. ஒரே மாசத்துல இந்த சார்னு சொல்லி பார்லிமெண்ட்ல முன்னால் நின்றுட்டு அந்த பார்லிமெண்ட் நேரத்துக்குள்ள உள்ளர போய் வேலை செய்யாம பார்லிமெண்ட் நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்காங்களா, அந்த சார் தான் இது. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். எவ்வளவு பேரு தேவையில்லாம இருக்காங்கிறது தான். அதுல 65 லட்சம் பேர் பீகார்ல நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இது மெஷினரி தான் இது செஞ்சு கொண்டிருக்கிறது. 2003 இவங்களுடைய கூட்டணியில நிற்கக்கூடிய RJD ரப்ரி தேவி முதல்வராக இருந்தபோது, அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது ஒரே மாசத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கினார்கள். 23 வருஷம் கழிச்சு 2025 இப்பதான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் நடக்குது. இப்பயும் அதே மாதிரி நீக்கிறார்கள். ஒரே மாதத்தில் அப்போது செய்ய முடிந்தது, இப்போதும் ஒரே மாதத்தான் செஞ்சிருக்கிறாரு. இந்த ஸ்டாலின் 2003 அரசியல்ல இருந்தார். அவரு மகன் தான் அரசியல் திடீர்னு 1.5 வருஷத்துக்குள்ள வந்திருக்காரு.
அப்ப அரசியல் இருந்தவருக்கு ஏன் இந்த விஷயங்கள்லாம் தெரியல. அதனால இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீண்ட நாளைக்கு அப்புறம் இப்ப செய்யப்படுகிறது. ஒரு மாதத்துக்குள்ள செய்கின்ற வேலையை தேர்தல் கமிஷன் செஞ்சு முடித்திருக்கிறது. அந்த சரித்திரம் உங்க ஆட்சியிலையும் நடந்திருக்கிறது, இப்போது நடக்கிறது. அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுங்க. 3வது கேள்வி கேட்டிருக்கிறாரு. பிற மாநில வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் செய்யும் போது இந்த சிக்கல்களை கணக்கில் கொள்வீர்களா? நிச்சயமாக கணக்கில் கொள்வோம். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அதனால இந்த கேள்வி பத்தி நீங்க இனிமே திருப்பி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறார். மறைந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்குமாறு ஜூலை 17ஆம் தேதி நாங்கள் முறையிட்டோம். அது எப்போது நிறைவேறும்? இப்போது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பீகார்ல எல்லா இடங்கள்லயும் எந்த புதிய திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை ஒவ்வொரு கட்சியினுடைய பூத் ஏஜென்ட் BLA அவங்களுக்கு முன்னால வச்சு அவங்க ஒப்புதல் பெற்று அவங்களுடைய சந்தேகங்கள், அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நீங்க அதை போய் தமிழ்நாட்டில் இங்க உட்காந்துருக்கீங்க முதல்வர் அவர்களே, கொஞ்சம் பீகாருக்கு விசிட் பண்ணுங்க. 17,000 காங்கிரஸ் ஏஜென்ட், RJD 45,000 பூத் ஏஜென்ட், JD 50,000 பூத் ஏஜென்ட், BJP 60,000 பூத் ஏஜென்ட், ஆம் ஆத்மி ஒரே ஒரு பூத் ஏஜென்ட், இவங்க எல்லாருக்கும் முன்னாலேயும் வச்சு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை சரிபார்க்கப்பட்டு அவங்க ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா தமிழ்நாட்டில இருந்து நீங்க மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்தியில வெளியில போஜ்பூரியில வெளியில வருகின்ற அத்தனை பத்திரிகைகளிலும் இது சம்பந்தமான விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளீஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்க. உங்களால முடியாது, உங்க IAS ஆபீசரா செக் பண்ணிட்டு இந்த கேள்வி கேட்காதீங்க. இனிமே அடுத்து, வாக்காளர்களின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதார் அட்டையை ஏற்க தேர்தல் கமிஷனை தடுப்பது எது? ஆதார் அட்டையில இப்ப எக்கச்சக்க டூப்ளிகேட் வருதுன்னு தெரியும். ஒரிஜினல் ஆதார் அட்டையை கொடுத்து வாக்காளர் பதிவு செய்யப்பட்ட போது அது யாரும் மறுக்கப்படல. இந்த மாதிரி தகராறு எல்லாம் வரக்கூடாது, பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் 2020 ஆதாரையும் வாக்காளர் அடையாள அட்டையும் லிங்க் பண்ணணும், ரெண்டையும் லிங்க் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? நீங்க தான். அதனால ஆதாரை ஏற்பதற்கு எலெக்ஷன் கமிஷன் மறுக்கவில்லை. ஆனால் அது ஒரிஜினலாக இருக்கணும். அதே மாதிரி வாக்காளர் அங்க அட்ரஸ்ல இருந்து அவர்களுடைய முகவரி சரியாகி மற்ற டாக்குமெண்ட் சரியா இருந்தா யாருமே மறுப்பதில்லை. அதனால இந்த லிங்க் பண்ணிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. லிங்க் டிஸ்கனெக்ட் பண்ணது நீங்க. நான் இப்ப கேள்வி கேட்கறீங்க. கடைசியாக ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். நியாயமான தேர்தலே இலக்கு என்றால் வெளிப்படையாகவும் வாக்காளர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டால் என்ன? எவ்வளவு கரிசனம் பாருங்க, எவ்வளவு நல்லா கேள்வி கேட்டிருக்காரு. வாக்காளர்களுக்கு எதிராக எப்போது எப்படி எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டது என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? வாக்காளர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் தானே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டாங்க. உங்களுடைய வாக்கு போடுகின்ற உரிமையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர் தன்னுடைய இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன 3 காரணங்களா நீக்கப்பட்டவங்களை தவிர வேற யாரையும் நீக்கதில்லை. வாக்காளர் நீக்கம் என்பது வாக்குரிமை மறுப்பது அல்ல. வாக்காளர் நீக்கம் என்பது வாக்குரிமை மறுப்பது அல்ல. மாறாக நீங்க மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து உங்களுடைய தரவுகளை எல்லாம் சரியாக கொடுத்து விட்டீங்கன்னா உங்களுடைய வாக்கு உறுதி செய்யப்படும். உரிமை உங்களுக்கே உண்டு என்பது நிரூபிக்கப்படும். அதனால ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. தவறாக இருக்கின்ற வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள், உண்மையான வாக்காளர்கள் அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறார்கள். அதனால எப்போதுமே வாக்காளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா உங்களுடைய சரித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மை வச்சு இருந்த காலத்துல அப்ப மைய அழிக்கிறது புதுசா ஒரு கெமிக்கல் கண்டுபிடிச்சு வேறு ஒருவன் அவனுக்கு உண்டான வாக்கு உரிமையை கள்ள ஓட்டு போட்டு பறித்தவர்கள் நீங்க. அதனால இந்த கேள்வி கேட்காதீங்க.